ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ் காந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை எப்படி சூஸ் பண்ணுறது, அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற தான். நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகலை, ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு தேவையான டியூன் கவரேஜ் பண்ணுற மாதிரி இந்த சென்ஸ் கான்செப்டை ஐடியா மட்டும் கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 5 lakhs இருக்கணும். ஒரு நாமினல் லெவலில் பண்ணணும் அப்படின்னா 10, 15, 20, 25 இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுக்க போகிற தீம் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அலங்கரிக்கிறோம் அப்படின்னா அந்த காஸ்ட்டு, அதுக்கப்புறம் உள்ள சைவமா அசைவமா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லொக்கேஷன் பார்க்கணும். அந்த லொக்கேஷனில் கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க. இப்போ 10,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு ஹோட்டலுக்குன்னு சொல்லி வருவாங்களா, அப்போ அவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கெடுக்கணும். டக்குன்னு போய் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம உட்காந்துருக்க முடியாது. அந்த கஸ்டமர் வருவாங்களா மாட்டாங்களா, மெயின் ரோட்டில் எங்கே இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா. சப்போஸ் இங்கே இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கமர்ஷியல் ஏரியா ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு ஆசைப்படுற கப்புள்ஸ் எல்லாம் வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கலாமா ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாமா, வாடகை என்ன வாடகை வரும், நமக்கு எவ்வளோ செலவாகுது, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நம்ம கேதர் பண்ணணும். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து லொக்கேஷனில் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பப்ளிசிட்டி ஆகும். ஒரு நாளைக்கு அங்கே 15,000 நியூஸ் பேப்பர் போகுது அப்படின்னா அங்கே உங்களுக்கு 1000 கஸ்டமர்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட வருவாங்கன்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த 1000ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. சப்போஸ் அங்கே 2 ரெஸ்டாரண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு 500 அவனுக்கு 500. 10 ரெஸ்டாரண்ட் வந்ததுன்னா ஆளுக்கு 100 கஸ்டமர் தான் ஒரு நாளைக்கு வருவான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ அங்கே காம்படிட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ இருப்பாங்க. ஸோ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, ஸோ இது எல்லாமே நம்ம நான்வெஜ்ஜு போட்டால் அங்கே ஓடுமா. இப்போது உதாரணத்துக்கு நார்த்து மெட்ராஸ் எடுத்திங்கன்னா தெலுங்கு பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னா நமக்கு நேரங்காலம் பார்க்கணும். ஏன்னா புரட்டாசி மாதம்னா நான்வெஜ் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சம்பளம் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் தான் செலவு பண்ணுவாங்க. அவங்க 16ஆம் தேதி மாத கடைசி வந்து அவங்க கையில் காசு இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணணும். அப்புறம் தொழில் பண்ணுறவங்க இருக்கிற இடம் அண்ணா நகர், டி நகர், இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்கிற இடம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சில்லறை வியாபாரம் பண்ணுறதை விட பல்காக பெரிய லாபம் வர மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஜென்ரலாக திங்க் பண்ணி எடுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ இந்த லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ண பிறகு பண்ண வேண்டியது, நம்ம அந்த பர்சன்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமுக்கு போடணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பர்சனல் நேம் போடணும். மோஸ்ட்லி கம்பெனி நேம் தான் போட சொல்லுவாங்க உங்களை. எனக்கு ஹோட்டல் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்றதுனால. ரிஜிஸ்டர் பண்ணாமல் உங்களால் ரன் பண்ண முடியாது பெரிய ஹோட்டலில். அப்படின்னா ஒரு ஏசி வைக்கிறீங்க, ஒரு 5 டேபிளுக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அந்த ரெஸ்டாரண்ட்டை. ஸோ கார்ப்பரேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபு, ஈஸி ஒர்க்கு தான், பெரிய டஃப்னஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமில் ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு தான் ரெண்ட்டு போடுறது. ரெண்ட்டில் எப்படி போடுவீங்கன்னா உங்கள் கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணி அதில் ஓனர் இல்லை ப்ரொப்ரைட்டர் வந்து உங்கள் நேமுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃபை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வாங்க, கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்க. டேக்ஸ்லாம் கட்டுவீங்கன்னு சொல்லி அந்த விஎஸ்டி, வேட்டு, சிஎஸ்டி நம்பர், டின் நம்பர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்வைப் கார்டு ஃபெசிலிட்டி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஃபர்னிஷிங் ஒர்க்கு இது எல்லாமே நடக்க சொல்லவே இங்கே அங்கே ஃபர்னிஷிங் ஒர்க்கு, பாப்புலாரிட்டி, மார்க்கெட்டிங் இதெல்லாமே ஆரம்பிச்சிடணும். எந்த ரெஸ்டாரண்ட் பண்ணாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மெயினான முக்கியமான இன்னொரு மார்க்கெட்டிங் விஷயம், அதில் ஒரு ப்ராடக்ட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காததாக இருக்கணும், இல்லை அந்த ப்ராடக்ட் அங்கே மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸ் அதை ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் குவாலிட்டி, குவான்டிட்டி, ப்ரைஸு இது மேஜராக நம்ம எடுத்துக்கலாம்.
குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சரியான குவாலிட்டி இருந்ததுன்னா கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் வரத்துக்கு லேட் ஆகும். 1 to 2 இயர்ஸ் கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா கஸ்டமர் சாப்பிட்டுட்டு அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். அவங்க அப்போ தான் பப்ளிசிட்டி ஆகும். இன்னொன்று மார்க்கெட்டிங் பூஸ்ட் பண்ணுறது. ஸோ இது ஒரு விதமான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் ஆஸ் எ ஓனர் அங்கே இருக்கணும். அப்படி இல்லைனா ஓனருக்கு நம்பகமான ஒரு ஃபினான்ஷியராக அந்த அக்கௌண்டன்ட் அங்கே இருக்கணும். இல்லைனா மோஸ்ட்லி ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து படித்தவங்கலாம் வரப்போகிறதில்ல, லேபர்ஸ் தான் எடுப்பீங்க. ஸோ லேபர்ஸ்னால் உங்களுக்கு அது யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அவன் வேலையை விட்டு நின்றுட்டான்னா நீங்கள் அடுத்த வேலைக்கு யாரை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது. மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வீக்னஸ், ரெஸ்டாரண்ட்டில் வர பிரச்சனைங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் இருக்கிற பாசிட்டிவ் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா பிரச்சனையை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர முக்கியமான பிரச்சனை லேபர் மெயின்டெனன்ஸ் வரும். திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் அவன் போயிடுவான். ஸோ இந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நார்த் இண்டியன்ஸை எந்த இடத்துல வச்சுருக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம வச்சுருக்கணும். லேபர் தான் வரவங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்காது. அதனால தான் அவங்க ஹோட்டல் வேலைக்கு வருவாங்க, க்ளீன் பண்ணுற வேலைக்கு வருவாங்க. அவங்கள தூக்கி நீங்கள் சர்வ் பண்ண வச்சிங்க அப்படின்னா கஸ்டமர் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்லுவான், இல்லை சிரிச்சுட்டு போயிடுவான். கஸ்டமர் வேறு மாதிரி என்ன வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப டஃப்பான பொசிஷனில் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி ஓனர் அங்கே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓனருக்கு ஈக்குவல் பொசிஷனில் அங்கே ஒருத்தர் இருந்தே ஆகணும் ரெஸ்டாரண்ட்டில். ஏன்னா இது டே டு டே சேல்ஸ் அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி மூடில் வருவாங்க, என்ன மாதிரி பொசிஷனில் வருவாங்க நமக்கு தெரியாது. அவங்க நெகட்டிவாக வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணி தான் நம்ம அவங்கள அனுப்பணும். இல்லைனா அவங்க நம்மளை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற கஸ்டமர்ஸ் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் போகும், மற்ற கஸ்டமர்ஸ்குள்ளே டைப் இருக்கும், அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது ஊருக்குள்ளே பண்ணுறோமா, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குள்ளே பண்ணுறோமாங்கிறத சூஸ் பண்ணுங்கள் ரெஸ்டாரண்ட்டில். இப்போ உதாரணத்துக்கு நான் டி நகரில் மகாபலிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கே போய் நான் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேன், இல்லை 20 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா அந்த டூரிஸ்ட்டில் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐ, இல்லைனா உங்களுக்கு நல்லா செலவு பண்ணணுங்கிறவங்க வரது தான் டி நகர். ஓகேங்களா? அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அந்த செலவு பண்ணணுன்னு வரவங்க அப்ரோச் பார்ப்பாங்க, அந்த பில்டப்பு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ டோரை திறந்து விடுறதுக்கு ஆள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பில்டப்லாம் கொடுக்கணும். ஸோ இது ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக டெக்னிக்ஸு, ட்ரிக்ஸு, மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட்டு. ஸோ இதுதான் பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஐடியா. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நான் சொன்ன மாதிரி இடத்துக்கு இடம் ரெஸ்டாரண்ட்டோட கான்செப்ட் மாறிடும். நீங்கள் இப்போது இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன், அதே மாதிரி நான் அங்கே வைக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது ஓடுமா ஓடாதான்றது தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். அந்த இடத்துக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓடும், வேறு இடத்துக்கு போச்சுன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓடாது. உதாரணத்துக்கு ட்ரிப்ளிகேனில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறோன்னா அது முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா. ஸோ அங்கே பிரியாணி வச்சுன்னா நல்லா ஓடும். அதே ரெஸ்டாரண்ட்டை நான் தூக்கிட்டு வந்து பூந்தமல்லியிலையோ இல்லை குன்றத்தூர்லேயோ வச்சுன்னா அது ஓடாது. நாள் கிழமையில் மட்டும்தான் ஓடும், மற்ற நாள்லாம் ஓடாது. ஸோ அந்த எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டு வைக்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு 5 lakhs ஆகுது, 50 lakhs ஆகுதுன்னு சொல்லி. 5 lakhsன்றது பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுக்கிறது. அதே ரெஸ்டாரண்ட்டை நம்ம குத்தகைக்கு எடுத்து நம்ம ரன் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்க்குறது. அந்த ஓனர் வந்து பில்டிங் வச்சுருப்பான், உள்ளே ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருப்பான் ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த மாதிரி தான் 5 lakhs. இல்லைனா ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரியும் போகலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் யாருக்காவது பார்ட்னர்ஷிப் வர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா let them call me. I already mentioned my contacts and mail IDs to you. Thank you. Bye.